சுவாமி சரணம், சுவாமியே சரணமையப்பா. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது 1980 படிப்பூஜை நடக்கும்போது சபரிமலையில் எடுத்துப்பட்ட புகைப்படம் தாங்க இது. இப்போ அந்த படத்தில் உள்ள படிக்கட்டை பாருங்களேன், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். மேலே தங்கத்தை எதுவும் பதிச்சிருக்காது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டு மேலே ஏறும்போது ஒவ்வொரு தேங்காய்ப்பழம் சாமியே சரணம் சாமியே சரணம் சொல்லி தேங்காய்ப்பழம் உடைப்பேன்னு சொல்லுவாங்க. அப்படி காலம் போக போக அந்த படியோட டேமேஜும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அதே போல் கூட்டம் அதிகமாகிறதுனால இந்த படிக்கட்டை மாற்றலான்னு சொல்லி அரசாங்கம் முடிவு எடுத்து அதுக்கப்புறம் தான் படிக்கட்டை பெருசாகவும் மாற்றினாங்க, மேலே தங்கத்தாலும் பதிச்சாங்க. படத்தில் முக்கியமாக நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, மேலே பாருங்களேன் சரணம் ஐயப்பான்னு போட்டிருக்கோம். ஒன்று மலையாளத்தில் போட்டிருக்கோம், இன்னொன்று தமிழில் போட்டிருக்கோம். அந்த காலத்துலலாம் தமிழ் மலையாளம் 2 மொழி தான் சபரிமலையில் உண்டு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சன்னிதானத்தில் ஒரு தமிழ் மொழியை பார்க்க முடியாது, எல்லாமே மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி தான் இருக்கும். மலையாளிக்கு அப்புறம் அதிகமாக போகிறது தமிழ் மக்கள் தான். ஆனால் தமிழில் அங்கே ஒன்றுமே இருக்காது. போகிற வழியில் உள்ள பாதையில் பேர் வேணால் தமிழ், இங்கிலீஷ், மலையாளத்தில் இருக்கும் தவிர மற்றபடி ஒரு இடத்துல கூட தமிழ் இருக்காது. இதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுக்காகவே இந்த வீடியோ பதிவு பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுவாமி சரணம், சுவாமியே சரணமையப்பா.